எனக்கு கீமோதெரபி குடுக்கும்போது, நான் குடிச்ச இந்த ஜீரக டீ எப்படி போடணும்னு சொல்றேன். இது உண்மையிலேயே ஹீமோகுளோபின இன்கிரீஸ் பண்ணும். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஜீரகம், ஆர்சிஎம்மோட ஜீரகம், கருப்பட்டி, இஞ்சி, தனியா, பட்டை. பட்டை வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. இல்லாட்டி வேண்டாம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் காஃபி தூள் கூட போட்டுக்கலாம். ஆனா அது வந்து வடிகட்டுற காஃபி தூளா இருக்கணும். காஃபி கொட்டைய வறுத்து, அரைச்சு குடுப்பாங்க இல்லையா? அந்த காஃபி தூள்னா கொஞ்சமா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது நல்லா தான் இருக்கும். பட் நான் குடிச்சதில்ல. ஆனா அந்த போட்டா நல்லாருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் சொல்றேன். இது இது வந்து ஹீமோகுளோபின கண்டிப்பா இன்கிரீஸ் பண்ணும். எனக்கெல்லாம் கீமோதெரபி குடுக்கும்போது, எனக்கு வந்து அந்த ஒரு கீமோதெரபி குடுக்கும்போது எப்படின்னா, ஹீமோகுளோபின் கரெக்ட்டா இருந்தா தான் நம்ம அடுத்தடுத்து குடுக்க முடியும். எனக்கு வந்து ஃபுல்லாவே வந்து எந்தவித ப்ராப்ளமும் இல்லாம எனக்கு ஸ்மூத்தா போச்சு. நான் டெய்லியுமே அப்ப வந்து இந்த கருப்பட்டி டீ வந்து அடிக்கடி குடிப்பேன். இப்ப வந்து வாரத்துல ஒரு 3 நாளாவது கண்டிப்பா எடுத்துப்பேன். ஆனா இது உண்மையிலே வந்து ஹீமோகுளோபின் அதிகப்படுத்தும். ஏன்னா, இத வந்து எனக்கு சொல்லிக் குடுத்தது வந்து நர்ஸா ஹாஸ்பிட்டல்ல வந்து நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 15 இயர்ஸ். அவங்க நெறைய எனக்கு ஹெல்த் டிப்ஸ் சொல்லுவாங்க. அதுல இதுவும் ஒண்ணு. இது நான் இப்ப வரைக்குமே ஃபாலோ பண்றேன். உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். உங்க ஹீமோகுளோபினும் அதிகப்படுத்தும். என் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெறைய பேருக்கு வந்து இந்த டீய தான் நான் சொல்லியிருக்கேன். அவங்களும் குடிச்சு பார்த்துட்டு ஹீமோகுளோபின் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலரா எடுத்துக்கும்போது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜீரகம் வந்து சீரகம். நம்ம வயித்த வந்து கிளீன் பண்ணும். இப்போ ஜீரகம் வந்து வயித்த வந்து கிளீன் பண்ணாலே நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே சத்துக்கள்லாம் நமக்கு வந்து கரெக்ட்டா போய் சேரும். அதனாலேயே வந்து இந்த ஜீரகத்த நம்ம எடுக்கிறதுனால நாம எடுத்துக்கிற ஃபுட்டோட சத்துக்கள் நம்ம உடம்புக்கு போனாலே ஹீமோகுளோபின் வந்து இன்கிரீஸ் ஆகும். அதுக்கு வந்து இந்த ஜீரகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் ஏன் ஆர்சிஎம் எடுக்கிறேன்னா, கண்டிப்பா வந்து நீங்க மார்க்கெட்ல வாங்குற ஜீரகத்தில வந்து கண்டிப்பா அந்த எசன்ஸ எடுத்துட்டு ஒரு செகண்ட் குவாலிட்டியா தான் நமக்கு வருது. எல்லா கம்பெனியும் கிடையாது. ஒரு சில கம்பெனி வந்து ஜீரகத்தோட எசன்ஸ எடுத்துட்டு தான் நமக்கு குடுக்குறாங்க. பட் ஆர்சிஎம்ல வந்து எந்த எ இந்த ஜீரகத்த வந்து நமக்கு முதல் தரமான ஜீரகம். நமக்கு அந்த எசன்ஸ் அப்படியே வருது. கொதிக்கிற தண்ணீல ஜீரகத்த நீங்க போட்டீங்கன்னா, கடையில வாங்குற ஜீரகத்த போடம்போது வர தண்ணிய விட, இந்த நம்ம ஆர்சிஎம்மோட ஜீரகத்த வாங்கி கொதிக்கிற தண்ணீல அத போடம்போது, நமக்கு கண்டிப்பா அந்த ஒரு கலர் வந்து ஒரு ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு மஞ்சள்னும் இருக்காது, சிகப்பாவும் இருக்காது. 2ம் கலந்தா மாரி சூப்பரா இருக்கும். நீங்க வாங்கி யூஸ் பண்ணா உங்களுக்கு தெரியும். இதுல நாம ரசம் வச்சு சாப்பிடுறதுனாலயும், இது நம்ம சமையல்ல வந்து இந்த ஜீரகத்த சேர்த்துக்கிறதுனாலயும் நமக்கு வயிறு கிளீன் ஆகும். வயிறு கிளீன் ஆனாலே நம்ம சாப்பிடுற பொருள் நம்ம உடம்புல வந்து சேரும். அப்ப